Good morning students, I am MRK. Today class 12th Maths chapter 7 applications of differential calculus exercise 7.6 நம்ம important sum for only public பார்த்துக்கிட்டு இருக்கோம். very important sum 5 mark questions மட்டும்தான் அவனை கம்ப்யூட்டரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இதையாவது நல்லா படிச்சிரு. ஸ்லோ லேர்னர்ஸ் நல்லா படிச்சிருங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் என்ன ஓகே, இதுவும் மோனோடோனிசிட்டிஸோட சேர்ந்தது தான். ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். அதில் உள்ள ரோமன் லெட்ரு ரெண்டில் மூணாவது ரோமன் லெட்ரு. அப்போ கிவன் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒன்ஸு இ பவர் எக்ஸ் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் யூ பை வி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எஃப் டேஷ் எக்ஸ் கீழே உள்ளதை ஸ்கொயர் பண்ணிக்கிறணும். 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் கீழே உள்ளது அப்படியே மேலே எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு மேலே உள்ளது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். மைனஸ் ஃபார்முலா மைனஸ் மேலே உள்ளதை எழுதிக்கோ. கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த கீழே உள்ளதை ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ். அப்போ மைனஸ் இ பவர் எக்ஸை பண்ணால் என்ன வரும்? மைனஸ் இ பவர் எக்ஸ் தான் வரும். விட்டுறாத மைனஸை. அப்போ 1 மைனஸ் இ பவர் எக்ஸு ஹோல் ப்ராக்கெட் இ பவர் எக்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு இ பவர் எக்ஸு ஸ்கொயர். சரி, இது உள்ள மல்டிபிளை பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸு ஹோல் ஸ்கொயர். ஓகே குட். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண போதில் பார்த்து பண்ணிக்கோ. 1 இன்ட்டு இ பவர் இதை பண்ணோம்னா இ பவர் எக்ஸ் தான். செகண்ட் இதோட பண்ணையில் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ப்ளஸ்ஸு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர்னு வருது பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கேன்சல் பண்ணிட்டோம்னா இ பவர் எக்ஸ் ஸ்கொயரை இ பவர் எக்ஸ் 2xன்னு எழுதலாம்டா தம்பி. அப்படி எழுதினாலும் சில பேர் டீச்சர்ஸ் எழுதினாலும் ஓகே தான். சரியா? ஆமாம், இதை 2x அப்படின்னு எழுதலாம், மறந்துடாத. ஓகே, அப்போ கிடைக்கக்கூடியது இ பவர் எக்ஸு டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. இதுதான் எஃப் டேஷ் எக்ஸ். இப்போ கண்டிஷன் படி ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டை ஈக்குவல் டு 0ன்னு வைக்கணும். 0ன்னு வச்சோம்னா இ பவர் எக்ஸு டிவைடட் பை 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு செட் ஆயிரும். ஓகே 0. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இ பவர் எக்ஸு ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர் மேலே நியூமரேட்ரு. டினாமினேட்ரு இ பவர் எக்ஸஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்தால் போதும், ஸ்கொயர் தேவையில்லை. மைனஸ் இ பவர் எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் 1. இந்த ரெண்டு மைனஸை அடிச்சிட்டோம்னா இ பவர் எக்ஸஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 வந்து எப்படி எழுதலாம்னா இ பவர் 0ன்னு எழுதலாம். அப்போ இ அப்படின்றது பேஸு, பவர் எக்ஸ் 0. தர்ஃபோர் எக்ஸுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஆன்சர். இது வந்து நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், எழுத முடியாது. நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம், ஏற்புடையது அல்லது, கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அப்போ எக்ஸுக்கு ஆன்சர் எடுத்துருக்கு 0. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் என்ன எழுதணும்? இன்டர்வல்ஸ் எழுதணும். இன்டர்வல்ஸ் எழுதணும்னா நம்பர் லைன் போட்டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் நடுவில் 0. அப்போ இன்டர்வல்ஸ்னு எழுதினா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 நெக்ஸ்ட்டு 1 0 இன்ஃபினிட்டிவ். குட். அப்போ டேபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன், மோனோடோனிசிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, பார்த்து கவனமாக செஞ்சுக்கோ. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வல்ஸ்னு எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து சைன். எதோடைய சைனு? குறி. எஃப் டேஷ் எக்ஸோடைய சைன் பாசிட்டிவாக நெகட்டிவானு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மோனோடோனிசிட்டி. மோனோடோனிசிட்டி எழுதியாச்சு. இப்போ இதை வச்சு தான் நான் இங்கே கணக்கை முடிக்க போகிறேன். சரிங்களா? பார்த்து நிதானமாக. ரொம்ப தேவையில்லை பாக்ஸு, அதனால் சுருக்கிட்டேன். சரி, ரைட். இப்போ பாரு என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ இதோட ஒன்று க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கிட்ட ஒரு இன்டர்வல், 2 இன்டர்வல் தானே, பிரித்தா போதும். ஃபஸ்ட் இன்டர்வல் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0. செகண்ட் இன்டர்வல் வந்து 0 பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிவ். அப்போ இதுக்கு இடையில வந்து இந்த மைனஸ் 1 போடலாம். மைனஸ் 1 போடணும் அப்படின்னா இந்த இடத்துல போடணும். இ பவர் இந்த இடத்துல போடையில் இ பவர் மைனஸ் 1 பை 1 மைனஸ் இ பவர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆயிரும் கீழே உள்ளது. அப்போ மேலே உள்ளது என்ன ஆகும் அப்படின்னா இதை 1 பை இன்னு எழுதுனா பாசிட்டிவாக மாறிடும். அப்போ ஆன்சர் டோட்டலாகவே என்ன கிடைக்கும்? பாசிட்டிவ் தான் கிடைக்கும். அப்போ இன்க்ரீஸிங் தான் கிடைக்கும். இன்க்ரீஸிங்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அப்படின்னு அர்த்தம் எழுதிடணும். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒன்று தான் +1 எடுத்தோம்னா அவனுக்கே தெரிஞ்சு போயிடும். +1 எடுத்தோம்னா a/x/1 - e/x ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. கீழே எப்பவுமே பாசிட்டிவ் வந்துடும், ஏன்னா ஸ்கொயர் இருக்கனால. இது e/xனா e/1, அது தான். அப்போ இது பாசிட்டிவ் தான், அப்போ அதுவும் பாசிட்டிவ் தான். அப்போ இதுவும் ஸ்ட்ரிக்ட்லி என்னது, இன்க்ரீஸிங் தான். அப்போ சைன் வந்து சேஞ்ச் ஆகாதனால லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் வந்து என்ன செய்யாது, கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் என்னது, கிடைக்காது. தேர்ஃபோர் இட் ஹேஸ் நோ லோக்கல் எக்ஸ்ட்ரீமம் அப்படின்னு எழுதிடணும். ஏன்னா சைன் வந்து என்ன சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன்னா f'(x) சைன் வில் பி இல்லைன்னா சைன் கேனாட் பி சேஞ்ச் அப்படின்னு எழுதணும். சைன் சேஞ்ச் ஆகாதனால அப்படின்னு எழுதி, சரியா? ரைட், ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.